சென்னை சேத்துப்பட்டில் இயங்கி வரும் குப்பைகளிலிருந்து சிஎன்ஜி எரிவாயு தயாரிக்கும் பயோ சிஎன்ஜி திட்டத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதல்வர் விஜய். தமிழகம் முழுவதும் மக்களிடம் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து வாங்கி மக்கும் குப்பைகளை எரிவாயு தயாரிக்கவும், மக்காத குப்பைகளை தார்ச்சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கும் வழங்கும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தினார். காவிரி ஆற்றிலிருந்து மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து நீர் வராத நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு அலுவலர்களுடன் முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். நீர்வளத்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் ஆகிய துறைகளின் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு கலை திட்ட வடிவமைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். உலக சதுரங்க நாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார் முதல்வர் விஜய். அதில் உலக சதுரங்க நாளை முன்னிட்டு சதுரங்கத்தை நேசிக்கும் அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழ்நாடு சாதனை படைத்து வருகிறது. 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் தொடங்கி திரு குகேஷ், திரு பிரக்ஞானந்தா, செல்வி வைஷாலி உள்ளிட்ட பல இளம் கிராண்ட் மாஸ்டர்கள் சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். அவர்களுக்கு இந்நாளில் எனது நல்வாழ்த்துகள். உலக அரங்கில் சதுரங்கத்தின் தலைநகராக தமிழ்நாடு முன்னேறி வரும் நிலையில் இளைய தலைமுறையினர் சதுரங்க நுட்பங்களை கற்றுத் தேர்ந்து சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திட வேண்டும். இத்தகைய முயற்சிகளுக்கு நமது அரசு அனைத்து வகையிலும் துணை நின்று எல்லா உதவிகளையும் வழங்கும் என தெரிவித்துள்ளார். முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய புகாரின் கீழ் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் தன்னை தாக்க முற்பட்டதாகவும் கன் பாயிண்டில் மிரட்டுவதாகவும் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மார்க்கண்டேயனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக எம்எல்ஏ கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இணைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது டேக் டைவர்ஷன் மாடல் தாவேக அரசு. அவதூறு வழக்குகளில் கூட எதற்கு தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள். கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க கூட மறுக்கப்பட்டுள்ளார். அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்களும் தடுக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை சட்ட உரிமைகளும் மனித உரிமைகளும் கூட மறுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா? மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன்? ஆட்சியாளர்களின் சட்டத்துக்கு புறம்பான உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையினரின் பணி அல்ல. சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள், இல்லாவிட்டால் there will be consequences என்றார். திருநங்கையருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் திருநங்கையர் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களையும் சந்தித்து பேசியுள்ளனர்.